Hello friends, welcome to Sanjaya Study Circle. Today நம்ம December 20 and 21 ஓட current affairs தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி December 18 and 19ல நம்ம கேட்டிருந்த questions-ஓட answers-அ பார்க்கலாம். Question number 1. Which is the world largest trade center of diamond? Answer is Surat. Second question. Which state in India is the largest producer of sugar? Answer is UP, that is Uttar Pradesh. Third question. What kind of disease can you get from a dog bite? Answer is rabies. December 20 and 21 ஓட headlines பார்க்கலாம். First headlines National Sport Awards 2023. Second headline Sahitya Academy Award Winners List 2023. Third editorial pageல land pollution பற்றி தான் கொடுத்துருக்காங்க. First நம்ம டைரெக்டாக ஹெட்லைன் போயிடலாம். 2023 தேசிய விளையாட்டு விருதுகள் சாத்விக் சிராருக்கு கேல் ரத்னா, வைஷாலி ஷாமிக்கு அர்ஜுன விருது. இந்த இயர் 2023க்கான நேஷ்னல் ஸ்போர்ட் அவார்ட்ஸோட லிஸ்ட் தாங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த அவார்டு எல்லாமே Jan 9, 2024 நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் தான் வழங்க இருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்கெல்லாம் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன விருதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட், நெக்ஸ்ட் அர்ஜுனா விருது, அப்புறம் துரோணாச்சாரியார் விருது, தயான் சந்த் விருது, மறுபடியும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி. இந்த விருதுகள் எல்லாமே தான் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அவார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த இயருக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து விருது வழங்கியிருக்காங்க, என்ன விருது வழங்கியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு தான் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அப் டு 2021 வரைக்குமேவும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு தான் இருக்கும். 2021க்கு அப்புறம் தான் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. இந்த மேஜர் தயான் சந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபீல்ட் ஹாக்கி பிளேயர். அப் டு 1992லேருந்து தான் வந்து இந்த அவார்டு வழங்கிட்டு இருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். இந்த அவார்டு வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து வழங்குவாங்க இந்த அவார்டை. இந்த விருது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு எந்த பேசிக் பர்ஃபார்மன்ஸ் வச்சு முடிவு பண்ணுவாங்களா, ஓவரால் ஒரு 4 இயர்ஸ்க்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இந்த விருதை வந்து கொடுப்பாங்க. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடல், ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் 25 lakhs கேஷ் அவார்டோடு தருவாங்க. 2024 இந்த இயருக்கு யார் இப்படி செலக்ட் ஆகிருக்காங்கன்னா சாத்விக் சாய்ராஜ், அப்புறம் ஷிராக் ஷெட்டின்றவங்க தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர். இந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா அவார்ட். அர்ஜுனா அவார்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆனர் ஆஃப் இந்தியா. இது 1961லேருந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் தி பர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். அந்த 4 இயர்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அந்த பேசிஸில் தான் அந்த அவார்ட் கொடுப்பாங்க. இந்த அர்ஜுனா விருதும் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா பிரான்ஸ் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாச்சுவும் ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் 50 lakh வந்து கேஷ் அவார்டும் வந்து கொடுப்பாங்க. 2023க்கான அர்ஜுனா அவார்ட் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியா அவார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த துரோணாச்சாரியா அவார்ட் வந்து 1985லேருந்து இந்த அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ், கோச்சுக்காக வழங்குறது தான் இந்த துரோணாச்சாரியார் அவார்ட். இதுவும் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ். இந்த துரோணாச்சாரியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரோணாச்சாரியா பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் 15 lakh கேஷ் அவார்ட். நெக்ஸ்ட் இந்த சைட் கொடுத்துருக்க இந்த துரோணாச்சாரியா விருது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாளராக 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்னும் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு வழங்குறதா இந்த துரோணாச்சாரியா விருதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேசிஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயான் சந்த் அவார்ட். இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2002லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இது யாருக்குன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ், அவங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. இதுவும் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு இதில் யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஷாவ்ராஜ்
அப்புறமா அசோக் திவான், அப்புறம் அபர்ணா கோஷ் என்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த தயான்சந்த் விருது வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த தயான்சந்த் விருதுக்கான என்ன அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா தயான்சந்த் பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் 10 lakh கேஷ் அவார்டும் வந்து வழங்கிட்டுருக்காங்க. அடுத்ததாக வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி தான். இந்த ட்ராஃபி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1956 கொடுத்துட்ருக்காங்க. இது யாருக்காக கொடுக்குறாங்கன்னா given to overall top performing universities in sport. யூனிவர்சிட்டி, அதாவது இந்த விளையாட்டிலே வந்து எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக வந்து வராங்களோ அவங்களுக்காக கொடுக்கறது தான். அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த யூனிவர்சிட்டி வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு 15 lakh கேஷ் அவார்டும், நெக்ஸ்ட் வர செகண்ட் அண்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 lakh கேஷ் அவார்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. செகண்டாக வரவங்களுக்கு 7.5 lakhக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வகையில் வந்து இந்த தடவை எந்த யூனிவர்சிட்டி வந்து டாப்பில் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அமிர்ஸ்டரில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. செகண்ட் ப்ரைஸில் வந்து செகண்டாக வந்து பஞ்சாபில் இருக்கிற யூனிவர்சிட்டியும், தேர்டாக வந்து குருஷேத்திரம் யூனிவர்சிட்டியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் வெளியிடப்பட்ட இந்த அவார்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களில் யார் யார் வந்திருக்காங்கன்னா ஆர்பி ரமேஷ் அப்படின்றவங்க செஸ் விளையாட்டுலேயும், கணேஷ் பிரபாகர் இந்த மல்லர் கம்பம் அப்படின்ற விளையாட்டுலேயும் வந்து வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியார் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது பெஸ்ட் கோச்சாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்து வைஷாலி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க வந்து செஸ் போட்டியாளர் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தியான்சந்த் விருது யாருக்காக வழங்கியிருக்காங்கன்னா கவிதா செல்வராஜ் கபடி போட்டியில் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்வு முறை எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இயர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய விருதுக்கான துறை சார்ந்தவர்களோட விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படும். அந்த விண்ணப்பங்கள்லேருந்து தான் வந்து பர்டிகுலராக இதை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த கமிட்டி வந்து இந்த செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ஏஎம் கான்வில்கர் தலைமையிலான தேர்வுக்குழு தான் வந்து இந்த விருதுகளை வந்து பரிசீலிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2023 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள், அப்புறம் கட்டுரைகள், இது எல்லாமே தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி படுவோம் என்ற நாவலுக்காக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன் அப்படின்றவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. இந்த நீர்வழி படுவோம் நாவலான வந்து பார்த்திங்கன்னா குடிநாவிதர்களின் மூதாதையர் வாழ்க்கை முறையை எடுத்துரைப்பதாகும் அவங்களோட வாழ்க்கை வரலாறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவலில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சாகித்ய அகாடமியோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மாதவ் கௌஷிக் என்றவர் தான். அவர் தான் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த 2023 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பார்த்திங்கன்னா 9 கவிதை நூல்கள், 6 நாவல்கள், 5 சிறுகதை நூல்கள், 3 கட்டுரைகள், 1 இலக்கிய ஆய்வு நூல்ன்ற இந்த இதுக்கு தான் வந்து விருது வழங்க இருக்காங்க. அடுத்ததாக வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து 2023 என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி அவார்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1954 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு வழங்குறது தான் இந்த சாகித்ய அகாடமி அவார்ட். இதோட கேஷ் அவார்ட் பார்த்திங்கன்னா 1 lakh. இதில் விருது பெற்ற ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா 24 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இதில் 22+2 அப்படின்னு சொல்லலாம். இந்த 22ன்றது நம்ம இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், +2 என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி அண்ட் இங்கிலீஷ். இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக March 12 தான் வந்து நடக்க இருக்குது டெல்லியில். வழக்கமாக வந்து இதுக்கு இன்வைட் பண்ணுற எழுத்தாளர்கள்னு பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 பேர் வரைக்கும் தான் இருப்பாங்க. பட் இது வந்து தடவை வந்து இது 70வது ஆண்டை செலிப்ரேட் பண்ணுறதுனால 700க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை வந்து வரவேற்க இருக்காங்க. ஒரு இலக்கிய ஆய்வு நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறதா இருந்தது இல்லையா, அது யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இலக்கிய ஆய்வு நூலுக்காக ஈவி ராமகிருஷ்ணன் அவருக்கு விருது வழங்க இருக்கு. இந்த சாகித்ய அகாடமி விருது பார்த்திங்கன்னா ஒரு தாமிர பட்டயம், சால்வை, அப்புறம் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை வந்து வழங்கியிருக்காங்க. எனது படைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற
கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன் அவர்கள் அந்த நீர்வழி படுவும் அப்படின்ற நாவலை எழுதினவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சமூட்டும் நில மாசுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டோரியல் பேஜில் லேண்ட் பொல்யூஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 மில்லியன் அளவுக்கு வந்து குப்பை உற்பத்தி ஆகிட்டுருக்கு. இதில் 16% தான் வந்து மறுசுழற்சி செய்கிறாங்க. 46% வந்து நிலையாக அகற்றப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம இந்தியாவில் 1.15 லேக் மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும் குப்பைகள் இருக்குது. சென்னையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 டேக்கு 429 டன் குப்பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோட கழிவுகள்னு இதில் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 171 டன் அளவுக்கு இருக்குது வெறும் பிளாஸ்டிக்ஸ் மட்டுமே. இதை தவிர மின்னணு உபயோகமற்ற உலோக கழிவுகள் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா லேண்டை அதிக அளவில் பொல்யூட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீர் மாசுபாடு காற்று மாசுபாடு பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து லேண்ட் பொல்யூஷன் பற்றி பேசுகிறதில்ல. அதை வந்து அவங்க அவ்வளோ சீரியஸ் கண்டிஷன் எடுக்கிறதில்லன்னு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட குப்பை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 77 டன் அளவிற்கு குப்பைகள் இருக்குது. இது சீனாவோட தனிநபர் உற்பத்தி செய்யும் குப்பையை விடவே 3 மடங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயரில், அதாவது லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, 2021 நடந்த ரிசர்ச் படி பயன்பாடு முடிந்து நிலத்தில் வீசெறியப்பட்ட மின்னணு கழிவுகள் பொருட்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5.7 crore டன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சீன பெருஞ்சுவரோடவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வேர்ல்டுன்னு எடுத்துக்கினாங்கன்னா பார்த்திங்கன்னா 79% வாட்டரும் 21% தான் வந்து லேண்டால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் 800 கோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவோட லேண்ட் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் நம்ம 2.41% தான் இருக்கும். ஆனால் மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 142 கோடியாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் நம்மளோட மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக நம்மளோட லேண்ட் யூசேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பொல்யூஷன் அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட் பொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இவங்க தொழிற்சாலை கழிவுகள், எண்ணெய் நிறுவனங்கள் கழிவுகள் இது எல்லாமே வந்து ஆட் ஆகுது. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 25 ஸ்டேட்ஸில் 230 டிஸ்ட்ரிக்டில் நிலத்தடி நீரில் வந்து இந்த கெமிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கலந்துருக்கு அப்படின்ற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரில் ஃப்ளோரைட் அளவு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா தேசிய ஃப்ளோரோசிஸ் தடுப்பு மைய அறிக்கை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. தங்க சுரங்கத்திலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்கள் வந்து இன்னுமே பெரும் அளவில் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. இதில் வந்து அர்சனிக் போன்ற கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அதிகரிச்சிட்டு வருது அதில் வெளியிடுறதுனாலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லேயும் நம்ம உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுற நிறைய உரங்கள் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனாலேயும் வந்து லேண்ட் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும்னு சொல்லிட்டு நில மாசுபாடு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். How many languages are there in Sahitya Academy Award? Second question, what is the highest award given to the coach in India? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.